சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள். சூழ்நிலை மண்டலம்: இயற்கை சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம். இயற்கை சூழ்நிலை மண்டலத்தில் திரும்ப 2 பிரிவுகள். நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், எடுத்துக்காட்டு காடு. நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம், எடுத்துக்காட்டு குளம். செயற்கை சூழ்நிலை மண்டலத்தில் திரும்ப 2 பிரிவு. நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், எடுத்துக்காட்டு தோட்டம். நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம், எடுத்துக்காட்டு மீன்வளர் தொட்டி. சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள். உயிரின கூறுகள். சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இதில் அடங்கும். எடுத்துக்காட்டு தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள். உயிரற்ற கூறுகள். சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள அனைத்து உயிரற்ற காரணிகள். இயற்பியல் காரணிகள்: ஒளி, வெப்பம், காற்று, காற்றின் ஈரப்பதம். மண் சார்ந்த காரணிகள்: மண்ணில் உள்ள நீர், மண்ணில் உள்ள காற்று, மண்ணில் உள்ள கரிம பொருட்கள். நீர்வாழ் காட்சியகம் அக்வாரியம். மீன்கள், பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை பராமரிக்கும் இடம் நீர்வாழ் காட்சியகம் அக்வாரியம் எனப்படுகிறது. இது ஒரு சிறிய தொட்டியாகவோ அல்லது பல பெரிய தொட்டிகள் வைக்கப்பட்ட ஒரு கட்டிடமாகவோ இருக்கலாம். நிலவாழ் காட்சியகம் டெரேரியம். நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிக்கும் இடம் அல்லது அமைப்பு நிலவாழ் காட்சியகம் டெராரியம் எனப்படுகிறது. இங்கு இயற்கையான சூழ்நிலை மண்டலத்தினைப் போல வடிவமைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் விலங்குகளும் தாவரங்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றன. நீர்வாழ் காட்சியகம் மற்றும் நிலவாழ் காட்சியகம் ஆகியவை விலங்குகளையும் தாவரங்களையும் நெருக்கமாக உற்று நோக்க உதவுகின்றன. அலங்காரத்திற்காகவும் இவை பயன்படுகின்றன. படைப்பாக்க மறுபயன்பாடு. படைப்பாக்க மறுபயன்பாடு அல்லது உயர் சுழற்சி என்பது கழிவுப் பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருட்களாக மாற்றி பயன்படுத்துதல் ஆகும். நாம் ஒரு பொருளை உயர் சுழற்சி செய்யும் போது அதற்கு நாம் வேறு பயன்பாட்டினை தருகிறோம். எடுத்துக்காட்டு: பயன்படுத்திய டயர்களை அமரும் நாற்காலியாக மாற்றுதல். பயன்படுத்திய நெகிழி பாட்டில்களை பேனா தாங்கியாக மாற்றி பயன்படுத்துதல்.